ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கியூட் பிஜி 2024 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, viruses are obligate parasites, facultative saprophytes, obligate saprophytes, both parasites and saprophytes. ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வைரஸஸ் வந்து எந்த கரெக்டான ஆப்ஷன்ஸில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ளிகேட் பேரசைட். ஆப்ளிகேட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம். அது ஸ்ட்ரிக்டான கண்டிஷனில் வாழக்கூடிய ஆர்கானிசமை ஆப்ளிகேட் ஆர்கானிசம் சொல்லுவோம். பேரசைட்னு நமக்கு தெரியும், ஒட்டுண்ணி. அது இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் அதால் உயிர் வாழ முடியும். இப்போ ஃபேக்கல்டேட்டிவ் சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது, ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னா எந்த நியூட்ரிஷன் கண்டிஷன்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி உயிர் வாழக்கூடியதை ஃபேக்கல்டேட்டிவ் ஆர்கானிசம் சொல்லுவோம். சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது டெட் ஆர்கானிசம் சாப்பிட்டு வளரக்கூடியது. இப்போ ஆப்ளிகேட் சாப்ரோஃபைட் அப்படின்றது அது கண்டிப்பாக டெட் ஆர்கானிசமை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். போத் பேரசைட்ஸ் அண்ட் சாப்ரோஃபைட், பேரசைட்டாகவும் இருக்கலாம் சாப்ரோஃபைட்டாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். ஏன் அப்படின்னா வைரஸஸ் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வளரும். அப்போ தான் அதால் சர்வே ஆக முடியும். ஸோ அதனால் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, who describes microorganisms as we animalcules in his letter to Royal Society of London? Robert Hooke, Robert Bacon, Anton von Leeuwenhoek, Louis Pasteur. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு அனுப்பின லெட்டரில் யார் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வி அனிமால்கியூல்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணி அனுப்புனது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆண்டன் வான் லீவன்ஹூக். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, which of the following statements is incorrect about the பாக்டீரியா? இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்டீரியா பொறுத்தளவுக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா, தே பிலாங் டு த கிங்டம் மொனீரா. வி ஆல் நோ அபவுட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அதில் கிங்டம் தான் மொனீரா. அந்த கிங்டம்குள்ளே எல்லா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸும் அதுக்குள்ளே தான் வரும். அப்போ பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். அப்போ அது மொனீரா கிங்டம் தான் சார்ந்தது. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் பாக்டீரியல் செல்ஸ் ஆர் அட் யூனிஃபார்ம் இன் ஷேப் அண்ட் சைஸ். எல்லா பாக்டீரியாவுக்கும் ஒரே ஷேப் அண்ட் சைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு ஷேப் அண்ட் சைஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காக்கை ஷேப் பாக்டீரியா இருக்குது, ராட் ஷேப் பாக்டீரியா, விப்ரியோ ஷேப் பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியா. இப்படி டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸில் இருக்கிறதுக்கு பாக்டீரியா தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சைனோபாக்டீரியா ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ். சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். அது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் இருந்தாலே அது ஆட்டோட்ராஃப் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்கிபாக்டீரியா கேன் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ஷ் ஹேபிடேட்ஸ். ஸோ ஆர்கிபாக்டீரியாவை நம்ம எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்போ எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸாக நமக்கு தெரியும், அது எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் சர்வே ஆகிற எல்லா ஆர்கானிசம்ஸையும் நம்ம எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானது தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆல் பாக்டீரியல் செல்ஸ் ஆர் யூனிஃபார்ம் இன் ஷேப் அண்ட் சைஸ். த ஃபோர்த் கொஸ்டின் இஸ், மேட்ச் த ஃபாலோயிங் புரோட்டோசோவா வித் தேர் டாக்ஸானமிக் குரூப். ஸோ கொடுத்துருக்க இந்த புரோட்டோசோவாவில் அதோட ரெஸ்பெக்டிவ் டாக்ஸானமிக் குரூப்போட நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, விச் இஸ் பிலாங்ஸ் டு த குரூப் ஆஃப் சார்கார்னியா. சார்கார்னியா அப்படிங்கிறது அமீபாய்க் மூவ்மெண்ட் உள்ள புரோட்டோசோவா நம்ம இந்த குரூப்புக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்னோசோமா. ட்ரைப்னோசோமா பிலாங்ஸ் டு த குரூப் ஆஃப் மாஸ்டிகோஃபோரா. மாஸ்டிகோஃபோரா அப்படிங்கிறது புரோட்டோசோவா விச் கண்டெய்ன்ஸ் ஃப்ளஜல்லா. ஸோ நம்ம அதை தான் மாஸ்டிகோஃபோரான்ற குரூப்புக்குள்ளே கொண்டு வருவோம். அடுத்து பேராமீசியம் பிலாங்ஸ் டு த குரூப் ஆஃப் கிளியோஃபோரா. கிளியோஃபோரா அப்படிங்கிறது புரோட்டோசோவா விச் கண்டெய்ன்ஸ் சிலியா இன் இட். சிலியா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் which is used for the locomotion purpose. And Plasmodium. Plasmodium belongs to the sporozoans, which is characterized by the spore forming stage in their life cycle. So the question correct answer option 4. The fifth question is, mushrooms and puffballs belongs to the dash class of fungi. ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த மஷ்ரூமும் பஃப்பாலும் எந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பெசிடோமைசிட்டிஸ். ஏன் அப்படின்னா பெசிடோமைசிட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃபங்கை that produce spores in a club-shaped structure called basidia. ஸோ மஷ்ரூம்ஸும் பஃப் பால்ஸும் அதோட ஸ்போர்ஸை இந்த பெசிடியா மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால இது பெசிடோமைசிட்டிஸ். ஸோ அதர் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா
Ascomycetes அப்படிங்கிறது it's a group of fungi that produce spores in a sac-like structure called ascus. Phycomycetes அப்படிங்கிறது it's a lower fungi and Deuteromycetes அப்படிங்கிறது imperfect fungi. So the questionக்கான correct answer Basidiomycetes. The next question is the plague assay is used for quantification of bacteria, all microorganisms, bacteriophages, extremophiles. இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதை வந்து நம்ம பிளேக் அஸை யூஸ் பண்ணி குவான்டிஃபை பண்ணுவோன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாக்டீரியோஃபேஜஸ். நமக்கு தெரியும் பாக்டீரியோஃபேஜஸ் வந்து நார்மலாக பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணி அது ரெப்ளிகேட் ஆகி இதாகும். ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அகார் பிளேட்டில் பாக்டீரியா காலனியை இனாக்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க சாம்பிளில் பாக்டீரியோஃபேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சாம்பிளை வந்து இந்த பாக்டீரியல் பிளேட்ஸில் இனாக்குலேட் பண்ணிடுவோம். இனாக்குலேட் பண்ணி இன்குபேஷன் பண்ணக்கப்புறம் கிளியர் ஜோன், அந்த பாக்டீரியல் காலனியை சுற்றி கிளியர் ஜோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்டீரியோஃபேஜ் வந்து இருக்குது. ஸோ பாக்டீரியோஃபேஜ் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணி அதை லைஸ் பண்ணி வெளியே வந்தனால கிளியர் ஜோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த கிளியர் ஜோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க சாம்பிளில் பாக்டீரியோஃபேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாக்டீரியோஃபேஜஸ். So the 7th question is choose the correct answer from the options given below. ஸோ இதுவுமே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிச்சன்ஸ். லிச்சன்ஸ் அப்படிங்கிறது குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஏர் பொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஏர்லேருந்து நம்ம லிச்சன்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணோம். இப்போ ஏர் பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நியூட்ரியன்ஸு லிச்சன்ஸால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக விச் இன்ஹிபிட்ஸ் அ க்ரோத் ஆஃப் த லிச்சன்ஸ். ஸோ இது மூலமாக நம்ம பொல்யூஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ சர்க்குலர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA வித் நோ கோட் ப்ரோட்டீன். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம வைராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வைரஸ் தட் கண்டைன் அவுட் சைட் கோட் ப்ரோட்டீன் கால்டு கேப்சிட் விச் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த நியூக்ளிக் ஆசிட். தென் வந்து மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் தட் கம்ப்ளீட்லி லேக்ஸ் த செல் வால். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4. The next question is which of the following is not a mutagen? இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து மியூட்டாஜன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மியூட்டாஜன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a chemical or physical agent that can cause mutation in the DNA. அதை தான் வந்து நம்ம மியூட்டாஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அயனைசிங் ரேடியேஷன். அயனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரே, காமா ரே, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்ட்ஸை பிரேக் பண்ணி மியூட்டேஷன் வந்து காஸ் பண்ணும். அடுத்து வந்து எத்தில் மித்தைன் சல்ஃபோனேட். எத்தில் மித்தைன் சல்ஃபோனேட் அப்படிங்கிறது கெமிக்கல் மியூட்டஜன். அது வந்து டிஎன்ஏ பேசிஸில் வந்து அல்கலேஷன் காஸ் பண்ணிடும். இப்போ அல்கலேஷன் நடந்துச்சு அப்படின்னாலே டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இதாகும். அப்போ டிஎன்ஏ டேமேஜ் நடக்கும். அடுத்து வந்து ஃபைப்ரோமோ யுராசில். ஃபைப்ரோமோ யுராசில் அப்படிங்கிறது தைமினோட அனலாக் அப்படின்னு சொல்லுவோம். அனலாக் அப்படின்னா தைமின் மாதிரியே அது வந்து ஸ்ட்ரக்சரை மிமிக் பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மிஸ்பேரிங் நடக்கும். மிஸ்பேரிங் நடக்கிறது மூலமாக டிஎன்ஏ டேமேஜ் நடக்கும். தென் வந்து EDTA, எத்திலின் டயமைன் டெட்ராசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த EDTA என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் சிலேட்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து மெட்டல் அயான்ஸோட பைண்ட் ஆகி டிஎன்ஏ டேமேஜ்க்கான என்சைம்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ இது டிஎன்ஏ டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுது, டேமேஜ் பண்ணலை. அப்போ EDTA தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுதான் மியூட்டாஜன் கிடையாது. The 9th question is which of the following kinds of organisms in ecosystem is or considered as decomposers? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஃபங்கை. Which of the following is not used as seed inoculant for cereal crops? ஸோ இந்த கொடுத்துருக்க 4 பாக்டீரியாவில் எதை வந்து சீட் இனாக்குலண்ட்டாக சீரியல் கிராப்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிறது தான் பேத்தஜன். அதை நம்ம வந்து கிராப் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வைல் அதர் பாக்டீரியாஸ் பார்த்தோம் அப்படின்னா அசிடோபாக்டர் ரைசோபியம் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பேசிலஸ் பாலிமிக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்பேட் அவைலபிலிட்டியை என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மூணு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பேத்தஜனால் அதை யூஸ் பண்ண முடியாது. 11th question என்னன்னு பார்த்தோம்னா recombinant DNA technology for gene transfer has following sequence of steps. Choose the correct answer from the options given below. ஸோ recombinant DNA டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த 4 ஜென்ரலான ஸ்டெப்ஸ் தான் தேவைப்படும்.
ஸோ இது வந்து தப்பான ஆர்டரில் இருக்குது. நம்ம கரெக்டான ஆர்டருக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு டிஎன்ஏ வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ அது ஹோல் ஜீனோமாக இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கப்புறம் அதை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் மூலமாக ஃப்ராக்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெக்டார் பிளாஸ்மிட் அது எடுத்து நம்ம அதுக்குள்ளே லைகேட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு பிளாஸ்மிட் வெக்டாரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம அதை ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே கொடுத்து நம்ம லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். 12th கொஸ்டின் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ ஏபயோட்டிக் தான் நமக்கு தெரியும், நான் லிவிங் திங்ஸ். ஸோ ஈகோசிஸ்டமில் இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது நான் லிவிங் காம்பனண்ட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆல்கி. ஏன் அப்படின்னா ஆல்கின்றது ஒரு பயோட்டிக் ஃபேக்டர், அது ஏபயோட்டிக் கீழே வராது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நம்பர் ஆஃப் பார் பாடி ஆர் பாடிஸ் ஃபவுண்ட் இன் XXY இண்டிவிஜுவல்ஸ். ஸோ XXY இண்டிவிஜுவல்ஸில் எத்தனை பார் பாடி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார் பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் எக்ஸ் குரோமோசோம்ஸை தான் நம்ம பார் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னா 1949 மியூரே பார் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்போ பார் பாடி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் -1 இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே தான் இத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஸோ அப்போ 2 - 1 1. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த 14th கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டெப்பை நம்ம இந்த ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸை கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் விச் இஸ் கேரிட் அவுட் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன், யூகேரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கான ஜெனரல் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டா பாக்ஸ் பைண்டிங் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து டாட்டா பாக்ஸ் அதாவது ப்ரொமோட்டர் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதோட போய் பைண்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சக்கப்புறம் TF2A அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டாட்டா பைண்டிங் ப்ரோட்டீன் அண்ட் டிஎன்ஏவை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸ்டெபிலைஸ் பண்ணதும் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரெக்யூர் அதர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா TF2B அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து டாட்டா பாக்ஸ் பைண்டிங் ப்ரோட்டீனோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இன்ட்ராக்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங் சைட்டை டிட்டர்மைன் பண்ணிடும். ஸோ இது வந்து இந்த TF2B அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து விச் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டாட்டா பாக்ஸ் பைண்டிங் ப்ரோட்டீன் அண்ட் RNA பாலிமரேஸ் என்சைம் 2. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் RNA பாலிமரேஸ் என்சைம் அப்படின்னா நமக்கு தெரியும் இட்ஸ் அ என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசைசிங் RNA. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த TF2F அப்படின்ற ப்ரோட்டீனோட சேர்ந்து இந்த ப்ரொமோட்டாரில் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இந்த TF2F இந்த ப்ரோட்டீனோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா அந்த RNA பாலிமரேஸ் 2 என்சைம் வந்து கரெக்டான பொசிஷனில் பைண்ட் ஆகுதா, அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டீன் தான் இந்த TF2F ப்ரோட்டீன். ஸோ ஒன்ஸ் இந்த கரெக்டான பொசிஷனிங் செட்டாக முடிஞ்சக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா TF2E அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து TF2H அப்படின்ற ப்ரோட்டீனை ரெக்யூட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இந்த TF2H ப்ரோட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஃபேக்டரு. என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணும் அப்படின்னா ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி அண்ட் கைனேஸ் ஆக்டிவிட்டி, இந்த 2 ஆக்டிவிட்டியும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டியில் டிஎன்ஏவை டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை அன்வைண்ட் பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றிடும். ஸோ அப்போ தான் நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த RNA பாலிமரேஸ் 2 அப்படிங்கிற என்சைமை வந்து கைனேஸ் ஆக்டிவிட்டி மூலமாக பாஸ்பாரிலேட் பண்ணிடும். ஸோ பாஸ்பாரிலேட் பண்ணுறது மூலமாக கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் நடந்து அந்த ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகி ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ப்ரீ இனிஷியேஷன் ஸ்டெப்லேருந்து எலாங்கேஷன் ஸ்டெப்புக்கு ப்ராசஸ் ஜம்ப் ஆகும். ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸை தான் நம்ம வந்து ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா which of the following interactions play an important role in protein folding. இந்த கொடுத்துருக்க 4 இன்ட்ராக்ஷன்ஸில் எந்த இன்ட்ராக்ஷன் வந்து ப்ரோட்டீன் ஃபோல்டிங்க்கு இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆக முடியும்.
The next question is, enzymes accelerate the rate of cellular reactions by. ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ப்ராசஸில் என்சைம்ஸ் வந்து எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு செல்லுலர் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து லோவரிங் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ யூஸ்வலாக ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜியை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோவர் பண்ணிவிட்டு சப்ஸ்ட்ரேட் கன்வர்ஷன் அதை வந்து ஸ்பீடப் பண்ணிடும். ஸோ அப்போ நம்ம ப்ராடக்ட்டும் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர்ஸ் எடுக்குது. அதே இது நம்ம ஒரு குறுக்கு பாதையோ ஏதோ வச்சு போனோம் அப்படின்னா ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இது பண்ணுது. ஸோ அப்போ நம்ம 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு லாட்ஸ் ஆஃப் எனர்ஜியும் அந்த ரியாக்ஷன் மெதுவாகவும் நடக்கும். அதே இது நம்ம 300 மீட்டர் அந்த பாத் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜியும் கம்மியாக தேவைப்படும். அதே டைமில் ரியாக்ஷனும் வேகமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்சைம்ஸ் என்ன பண்ணுது, அந்த தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை குறைச்சிட்டு சப்ஸ்ட்ரேட் வந்து அந்த ப்ராடக்ட் கன்வர்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ அடுத்த கொஷின் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அலில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ செக்மெண்ட்டு விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். ஸோ அதை நம்ம அலில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ட்ரைட் அப்படிங்கிறது இட்ஸ் எ 2 or more ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ், அதை நம்ம ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஜீன் அப்படிங்கிறது ஒரு இன்ஹெரிட்டட் கேரக்டர். ஸோ அதுதான் வந்து மெயினாக ஒரு பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு போகும். நெக்ஸ்ட் வந்து ரிசசிவ் அப்படிங்கிறது விச் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டாமினன்ட் அலீல். ஸோ டாமினண்ட்டாக ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது இந்த ரிசசிவ் கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாமல் அப்படியே சப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ அதை ரிசசிவ் ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் 1. அடுத்த கொஷின் வந்து டெஸ்ட் கிராஸ் இஸ் அ கிராஸ் ஆஃப் F1 ப்ரோஜெனி வித். ஸோ F1 ப்ரோஜெனியோட எதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஹோமோசைகஸ் ரிசசிவ் இண்டிவிஜுவல். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட டாமினன்ட் அலில் என்ன அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹோமோசைகஸ் ரிசசிவ் இண்டிவிஜுவலையும் இந்த F1 ப்ரோஜெனியில் கிடைச்சதையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம F1 ப்ரோஜெனியில் வந்து நம்ம கிடைச்சது வந்து டாமினண்ட்டாக என்னன்னு தெரியாது. ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறோம். அப்போ ஹோமோசைகஸ் ரிசசிவ் இண்டிவிஜுவலையும் ஒரு இன்னொரு இண்டிவிஜுவல், அது மேபி டாமினண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஹெட்ரோசைகஸாக இருக்கலாம், அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து வர F2 ஜென்ரேஷன், அதாவது ஆஃப்ஸ்பிரிங்கில் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த இது டாமினண்ட்டாக இருந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு கேரி அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a colorblind person cannot differentiate between. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 ரெட் அண்ட் க்ரீன். பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு டிசீஸ். கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் லிங்க்டு டிசீஸ். எக்ஸ் குரோமோசோமில் இதுக்கான ஜீன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ அப்போ அதனால இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ரெட்டினாவில் உள்ள இந்த கலர்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ ரிசெப்டார்ஸில் என்ன ஆகும்னா ஒன்று ஆப்சன்ஸ் ஆயிரும் இல்லைனா மால் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுனால தான் இவங்களால இந்த 2 கலர் ரெட் அண்ட் க்ரீனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. அடுத்து என்ன கொஸ்டின்னா இதுவுமே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறது குரோமோசோமோட மிடில் சென்ட்ரோமியர் இருந்துச்சுன்னா அது வந்து மெட்டாசென்ட்ரிக்னு சொல்கிறோம். ஆக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது சென்ட்ரோமியர் வந்து ஒரு எண்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதனால் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல பெரிய ஆர்ம் ஃபார்ம் ஆகும், இன்னொரு பக்கம் சின்ன ஆர்ம் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றது மிடில் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ அப்போ அதனால் ஒரு லாங் ஆர்மும் இன்னொரு ஷார்ட் ஆர்மும் கிடைக்கும். அதே இது டீலோசென்ட்ரிக் அப்படிங்கிறது சென்ட்ரோமியர் வந்து டெர்மினல் எண்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் வந்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இந்த கொடுத்துருக்க லிஸ்ட் 1 வச்சு நம்ம லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஃபிலிஸ். ஸோ சிஃபிலிஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து ட்ரிப்போனிமா, கலாசார்,
லீஷ்மேனியா, tuberculosis, mycobacterium, diphtheria, corynebacterium. ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஷின் என்னென்னா, which of the following statements is true for cell membrane? ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டு செல் மெம்பரைனுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, செல் மெம்பரைன் வந்து மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செல் மெம்பரைனில் ஃபாஸ்போலிப்பிட்ஸ் அப்படின்ற லிப்பிட் கண்டென்ட் இருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த செல்லோட ஃப்ளூயிட் நேச்சர் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செல் க்ரோத், எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன். ஸோ இந்த செல்லோட ஃப்ளூயிட் நேச்சர் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் கிரிஃபித் தான் வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனது. யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். அவங்க தான் 1972 ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ப்ரப்போஸ் பண்ணது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கப்புறம் மெயினான இதோட ஃபங்க்ஷன் வந்து மாலிக்யூல்ஸை செல் மெம்பரைனுக்கு உள்ளேயும் வெளியும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செல் மெம்பரைன் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, சைக்ரோஃபிலிக் ஆல்கே ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்பார்ட்டிங் த ரெட் கலரேஷன் டு ஸ்னோ ஃபில்டர்ஸ். ஸோ ஸ்னோவில் வந்து ரெட் கலரேஷன் நடக்கும். அதை நம்ம வாட்டர்மெலன் ஸ்னோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து மெயினாக உண்டாக்குறது எந்த ஒரு சைக்ரோஃபிலிக் ஆல்கே அப்படின்னு கேட்குறாங்க. சைக்ரோஃபைல்ஸ் அப்படின்றது கோல்ட் லவ்விங் நமக்கு தெரியும். ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கிளமிடோமோனாஸ் நிவாலிஸ். இதுதான் வந்து ஆஸ்டாசாந்தன் அப்படின்ற பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்னோவில் வந்து ரெட் கலரேஷன் காஸ் பண்ணும். அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் டியூரிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். ஸோ மியாசிஸில் ப்ரோஃபேஸ் 1 அப்படின்ற ஸ்டேஜில் கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரோஃபேஸ் 1லேயே 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கைட்டின், டிப்ளோட்டின், டைகைனன்சிஸ். ஸோ இதில் கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும் அப்படின்னா பேக்கைட்டின்ற ஸ்டேஜ், அதாவது 3rd ஸ்டேஜில் நடக்கும். ஸோ கிராசிங் ஓவர்னால் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ப்ராசஸ் வேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் நான்-சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஹாவ் எக்ஸ்சேஞ்ச்ட். ஸோ இதை தான் நம்ம பேக்கைட்டின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் இன் செல் சைக்கிள் இஸ். ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஃபேஸை நம்ம வந்து கரெக்டாக செல் சைக்கிள் ஃபேஸஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செல் சைக்கிள் ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா G1 ஃபேஸ் தான். G1 ஃபேஸஸில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷனுக்கான ஆர்கனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து சிந்தசைஸ் ஆகும். அடுத்து வந்து செல் எஸ் ஃபேஸ்க்கு போகும். எஸ் ஃபேஸில் தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். தென் வந்து G2 ஃபேஸ். G2 ஃபேஸில் தான் வந்து செல் வந்து மைட்டாசிஸ்க்கு போகிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்கும். தென் வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. The next question is, the lag phase in a bacterial growth curve does not occur under which of the following conditions? ஸோ இந்த கொடுத்துருக்க 4 கண்டிஷன்ஸில் லேக் ஃபேஸ் எந்த கண்டிஷனில் நடக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஏன் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸில், அதாவது ஆல்ரெடி மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஃபேஸில் இருக்கக்கூடிய கல்ச்சரை நம்ம சப்கல்ச்சர் போடுறோம் அப்படின்னா அது வந்து லேக் ஃபேஸ், அதாவது ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அது டைரெக்டாக அதோட செல் டிவிஷனை கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதே வேறு கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓல்டு கல்ச்சர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஓல்டு கல்ச்சரில் அந்த செல்ஸ் வந்து மேபி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை இன்ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ அப்போ அதை நம்ம ஒரு நியூ என்விரான்மெண்ட்டில் போடும்போது அதுக்கான ஒரு டைம் பீரியட் தேவை அந்த செல் அடாப்ட் ஆகிறதுக்கு. அதே இது நம்ம ஃப்ரோசன் கல்ச்சர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் செல் டேமேஜெலாம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த செல் டேமேஜை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதுக்கு அடாப்டேஷன் பீரியட் தேவை. ஸோ அது லேக் ஃபேஸ் அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். இது நம்ம ஆப்டிமம் டெம்பரேச்சர் பிஹெச் கண்டிஷன் கொடுத்தாலும் அதுக்கு அந்த அடாப்டேஷன் பீரியட் அப்படின்றது தேவை. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சூஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சைக்ரோஃபைல்ஸ். ஸோ சைக்ரோஃபைல்ஸ்க்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இதில் கரெக்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட என்சைம்ஸில் அதிக அமௌண்ட் ஆஃப் பீட்டா ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் அப்படின்னா அதில் பீட்டா ஷீட் ஸ்ட்ரக்சரோட ஆல்ஃபா ஹெலிக்ஸ் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைனில் ஹை அமௌண்ட் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு.
ஏன் அப்படின்னா இந்த ஹை அமௌண்ட் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் அந்த லோ டெம்பரேச்சர்லேயும் இதுக்கான ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுக்குறது. ஸோ அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் வந்தோம் அப்படின்னா their enzymes have greater polar amino acid content. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த போலார் அமினோ ஆசிட் கண்டென்ட் தான் வந்து கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த லோ டெம்பரேச்சர்லேயும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து தேர் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் அட் லோ டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன், அதாவது ஏதாவது மாலிகுலர் அப்டேக்காக இருக்கலாம், இல்லை வேஸ்ட் ரிமூவலாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒர்க் பார்க்குறது இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்லையும் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் எஃபெக்டிவாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. The next question is the capsid symmetry of pox viruses is. ஸோ பாக்ஸ் வைரஸஸோட இந்த கேப்சிட் சிமிட்ரி என்ன இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சிமிட்ரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. Which of the following statement is correct? ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் CO2 மட்டும்தான் டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டராக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன் அப்படின்னா இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் லைக் நைட்ரேட், சல்ஃபேட் இதெல்லாமே கூட டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபெர்மெண்டேஷன் இன்வால்வ்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்ஆர்கானிக் எலக்ட்ரான் அக்செப்டர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனில் இன்டர்னல் ஆர்கானிக் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ் லைக் பைருவேட், அசிட்டால்டிஹைட் இதுதான் இன்வால்வ் ஆகும். எதுக்கு அப்படின்னா NADH NAD+ ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பானது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் சுகர்ஸ். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் நமக்கு தெரியும் குளுக்கோஸ் தான் ஆக்சிடைஸ் ஆகி வரும். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக CO2 and H2 ஆக்சிடைஸ் ஆகி ATPயும் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் the energy yield in anaerobic respiration and fermentation is the same. ஸோ இது தப்பு. anaerobic ரெஸ்பிரேஷனில் தான் எனர்ஜி நமக்கு அதிகமாக கிடைக்கும் when compared to the fermentation. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. The next question is which of the following is professional APC? ஸோ இந்த கொடுத்துருக்க 4 இதில் யார் வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாடிக்குள்ளே எவனாவது ஒரு வில்லன் எவனா வரேன் அப்படின்னா அவனை போட்டு தள்ளணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஆன்டிஜென்ஸை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அதோட ஆன்டிஜெனிக் பார்ட் லைக் எபிடோப்ஸ் இதை வந்து ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதை கேரி பண்ணிட்டு போய் T செல்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த T செல் ஆக்டிவேட் ஆகி அது போய் B செல்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், இவனுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஸோ அந்த எபிடோப்ஸ் அந்த ஆன்டிஜெனிக் பார்ட்டை கேரி பண்ணதில்லை, அதுதான் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் யார் யாரெல்லாம் வருவான் அப்படின்னா டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வருவானா, மேக்ரோஃபாஜ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான செல்ஸ் தான் இந்த ஒர்க்கை பார்க்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் DNA by electrophoresis which of the following method is used? ஸோ நமக்கு தெரியும் பேசிக்காகவே வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் எதுக்கு, ஒரு பயோமாலிகுலை நம்ம செப்பரேட் பண்ணணும். அது ப்ரோட்டீனாக இருக்கலாம், டிஎன்ஏவாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதில் மெயினாக நம்ம டிஎன்ஏக்கு யூஸ் பண்ணக்கூடியது அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோட்டீனில் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இங்கே அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் நம்ம எப்போவுமே ஹரிசாண்டலாக தான் ரன் பண்ணுவோம், வெர்டிக்கலாக ரன் பண்ண மாட்டோம். பேஜ் தான் வெர்டிக்கலாக ரன் பண்ணுவோம், அகரோஸ் ஜெல் வந்து ஹரிசாண்டலாக தான் ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அகரோஸ் ஹரிசாண்டல், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் என்னென்னா which pathway replaces TCA cycle when E. coli is grown on acetate as the only carbon source? ஸோ அசிட்டேட்டை கார்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணி ஈகோலை வந்து க்ரோ ஆகும்போது டிசிஏ சைக்கிளுக்கு பதிலாக எந்த பாத்வே கேரி அவுட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கிளையாக்சிலேட் பாத்வே, ஆப்ஷன் 3. The next question is dissimilatory nitrate reduction takes place under. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எந்த கண்டிஷனுக்கு கீழே நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டிசிமிலேட்டரி நைட்ரேட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஆக்சிஜனுக்கு பதிலாக நைட்ரேட்டை டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டராக யூஸ் பண்ணி நைட்ரேட் ரிடக்ஷன் ப்ராசஸ் கேரி அவுட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம டிசிமிலேட்டரி நைட்ரேட் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த நைட்ரேட் ரிடக்ஷனுக்கான என்சைம்ஸை ஃபுல்லாக இன்ஹிபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்ட்ரிக்ட் அனரோபிக் கண்டிஷன், தட் இஸ் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் வந்து the wobble hypothesis refers to the less stringent base pairing specificity of the 5' end base of the anticodon. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்லேயும் ப்ரோகேரியாட்லேயும் இந்த GUG அப்படின்ற கோடான் வந்து வேலைன் அப்படின்ற அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணும். அதே இந்த GUG வந்து ஒரு ஸ்டார்டிங் கோடானா, அதாவது இனிஷியேஷன் கோடானா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எதை கோட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து மெத்தியோனைன். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸில் வந்து இது வந்து ஒரு இனிஷியேஷன் கோடான், அது ஸ்டார்டிங் கோடானாக இருந்துச்சுன்னா இது ஃபார்மைல் மெத்தியோனைன் அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணும். அதே இது யூகேரியாட்ஸில் மெத்தியோனைனுக்கு கோட் பண்ணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டெப்ஸை வந்து நம்ம பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கரெக்டான ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் என்ன நடக்கும், இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் டிஎன்ஏ கிடக்கு அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியா அப்டேக் பண்ணும். த்ரூ தி பைண்டிங் சர்ஃபேஸ் பைண்டிங் ப்ரோட்டீன் மூலமாக எடுத்துரும். ஸோ அந்த சர்ஃபேஸ் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அந்த டிஎன்ஏவை உள்ளே அனுப்பணும் அப்படின்னா அதை சிங்கிள் ஸ்ட்ராண்டாக ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்டை மட்டும் தான் பிரேக் பண்ணி செல்லுக்குள்ளே அனுப்பும். ஸோ ஒன்ஸ் அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், போய் ஹோஸ்ட்டு அந்த டிஎன்ஏ கூட ஜீனோம் கூட இன்டிகிரேட் ஆகி ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த இன்டிகிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சாலே அந்த பாக்டீரியா வந்து ஒரு நியூ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலை அக்வயர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த செல்ஸை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் 2. அடுத்த கொஷின் பார்க்கலாம். லிஸ்ட் 1 வச்சு லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்சின் அப்படிங்கிறது இட்ஸ் அன் என்சைம் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிஸ்அக்ரிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இன்டு அன் இண்டிவிஜுவல் செல்ஸ். அது நம்ம மெயினாக செல் கல்ச்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கொலாஜன் அப்படிங்கிறது இட்ஸ் அ இன்டர் செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அது என்னென்னா செல்லோட அவுட்டர் மெம்பரைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது செல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்சுலின் நமக்கு தெரியும், இட்ஸ் அ ஹார்மோன் விச் மெயின்டைன் த பிளட் குளுக்கோஸ் லெவல். அண்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 4 அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன். அது வந்து செல்ஸ்குள்ளே குளுக்கோஸை என்டர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ அடுத்த என்ன கொஷின் பார்த்தோன்னா இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை வச்சு நம்ம என்சைம் ஆக்ஷனுக்கான கரெக்டான சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் என்சைம் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்சைம்கான அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அதோட ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகணும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகி அதில் கன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா சப்ஸ்ட்ரேட்டில் உள்ள கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகி என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த என்சைம் வந்து அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதே மாதிரியான சைக்கிளுக்கு மூவ் ஆன் ஆகி போயிடும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். அதுக்கான நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ரோட்டீன் மாலிக்யூல். இது வந்து என்சைமோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த என்சைமை கேட்டலிட்டிக்கலி ஆக்டிவாக மாற்றிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப்ஸ் வந்து அப்போ என்சைம்ஸோட டைட்லி பைண்ட் ஆகும். ஸோ அது எந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி பைண்ட் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் என்சைம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டானது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ என்சைமோட ஒரு ப்ரோட்டீன் பார்ட்டு தான் நம்ம அப்போ என்சைம் சொல்கிறோம். அது அப்போ என்சைம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோஃபேக்டர் தேவைப்படும். கோஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த இது ஆக்டிவ் ஆகும். ஸோ அப்போ இதுவுமே ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கடைசி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா NADP அப்படின்ற கோ என்சைம் வந்து விட்டமின் நியாசின், அதாவது விட்டமின் B3 நம்ம சொல்லுவோம், அது வச்சிருக்கு. அது வந்து எதுக்காக அதை வச்சிருக்கு அப்படின்னா அதோட எசென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானது தான். அப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ இந்த பார்ட்டோட நம்ம எந்த கொஸ்டினுக்கு வந்துட்டோம், தட் இஸ் 40th கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து இட்ஸ் நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹியூமன் மைக்ரோபயோம் அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 4, செக்ரீஷன் ஆஃப் இன்சுலின். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வர பார்ட்டில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். We will answer for that. So stay tuned. Signing off.